வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிர பகவானவே பார்ப்போங்க. சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி. அந்த சுக்கிர பகவான் 12வது ராசியில் தான் ஆவணி மாதம் ஆரம்பத்துல எல்லாம் இருப்பார். அப்போ சுக்கிரன் 12ல் இருந்தாலே ஒரு சிலருக்கு வீடுனால செலவு வரும். வீடுனால செலவுனா வீடு வேலை பார்க்கலாம், கட்டலாம், வைக்கலாம், செய்யலாம், அப்படி பண்ணலாம். ஒரு சிலருக்கு வீடு விற்கிற மாதிரியோ அல்லது அடமானம் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் வரும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஜாமான்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களை இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி 12ல் இருக்கிறனால ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவுகள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் கூட இப்போ இருக்கும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது. அதே போல் செப்டம்பர் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி மேலேயே வந்துடுவார். ராசி மேலே சுக்கிரன் வந்துட்டால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ராசி அதிபதி வலுக்கிற போது நம்மளுடைய திறமைகள் பளிச்சிடும். நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம செய்கிற செயல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பார்த்துக்குங்க, மற்றவர்கள் மத்தியில், ஊர் உலகத்தினுடைய மத்தியில் பேரு புகழெல்லாம் கூட நமக்கு நல்லா கிடைக்கும். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். நமக்கு திருமணம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு திருமணம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு அந்த காதல் காம எண்ணங்கள் கூட வரும். ஏதாவது ஒரு வழியில் யாரையாவது பார்த்தா லவ் பண்ணணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட வரும். அது எல்லோ வயசில் இருக்கவங்க பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மேரேஜ் ஆனவங்க அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கூட வரும் அவங்களுக்கு கூட. அப்படி வந்தால் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கிறது தான் நல்லது. ஆனால் மனசில் அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த விஷயத்தை உங்களுக்கு சுக்கிரன் தான் கொடுப்பார். அதே மாதிரி சூரியன் வேற உங்களுக்கு 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் நல்லா இருப்பார். சூரியன் 11வது ராசியில் இருந்தால் அரசாங்க அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், ஒத்தாசைகள் கிடைக்கும். அது போக அரசியல்வாதிகளால் கூட நன்மைகள், ஆதாயங்கள், உதவிகள், ஒத்தாசைகள்லாம் கூட கிடைக்கிறது கூடிய ஒரு அம்சம் இப்போ இருக்கு. அதே சூரியன் ஒரு சிலர் கடந்த காலத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது பகையாக இருந்தாலோ பிரிஞ்சிருந்தாலோ அவங்க மறுபடியும் ஒன்று சேர்றது கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி இருதார திருமணமாக இருந்தால் 2ஆம் தார திருமணமாக ஒரு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த காரியங்கள் கைகொடுறது கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி பெரியோர்கள்னால உதவிகள், ஒத்தாசைகள்லாம் இருக்கும். பண உதவிகள்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே போல் இப்போ ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். இது ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். வேலை பார்க்குறோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகளை ஒரு சிலருக்கு உருவாக்கிடும். சிலருக்கு வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் கை கொடும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, படிக்க போகிறது, இந்த மாதிரியான விஷயத்துலலாம் நமக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி அவங்களுடைய உறவினர்கள் வழியில் நமக்கு நன்மையும் ஆதாயத்தையும் அந்த ராகு பகவான் கொடுப்பார். ராகு 5வது இடத்துல இருந்தால் ஒரு சிலருக்கு புத்திர பேரு தடைபடும், தாமதமாகும். அதாவது குழந்தை பெற்றுக்கிறது கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். இல்லைன்னா ஏற்கனவே நமக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஒருவேளை பிள்ளைகளை பிரிஞ்சு வாழலைன்னா ஏதாவது ஒரு பிள்ளைகளோட நமக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் உருவாகும். அடுத்து சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சனி 6வது இடத்துல நல்லா பவர்ஃபுல்லாக இருக்காரு. அதனால ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி வர்றதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அல்லது வண்டி வாகனங்கள்னால ஏதாவது சேதாரங்கள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வண்டி வாகனங்கள் கவனமாக வச்சுக்கணும். அடிக்கடி ரிப்பேர் ஆகும். இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் வாகனத்தினால செலவுகள் அதிகரிச்சிடும். அந்த ஒரு தொந்தரவு இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகள்னால மன அமைதி குறையும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் கூட இப்போ இருக்கும். சிலருக்கு வீடு மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம், ஊர் மாறுற மாதிரியான சூழ்நிலை வரலாம். ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரலாம். சொத்துக்கள் விற்கிறதுனா வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், வண்டி வாகனங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி கூட ஏதாவது விற்கிறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்கும். அதே மாதிரி உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அடுத்து செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா 9வது இடத்துல தான் இருக்காரு. செவ்வாய் 9வது இடத்துல இருந்தால் கட்டின மனைவி அல்லது கணவன் அவங்க வழியில் இருக்கிறவங்கனால
நன்மையும் ஆதாயத்தையும் அந்த செவ்வாய் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கொடுக்கும். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 10ல் இருக்காரு. 10ல் குரு இருந்தா பதவி பறிபோகணுங்கிறது ஒரு விதி இருக்குங்க. அதாவது ஏற்கனவே பட்டம் பதவிகள் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் பறிபோகுது, சரிங்களா? எதுவுமே பட்டம் பதவியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பட்டம் பதவிகள் வந்து கிடைக்குது. வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது, வேலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை பார்க்க முடியல, மாற்றங்கள் ஏற்படுது. தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுக்குது, தொழில் இருக்கிறவங்களுக்கு நடத்த விடாம தடை செய்யுது. கோயில்னால நன்மைகளை கொடுக்கும். கோயில் கட்டுறது, கோயிலுக்கு அடிக்கடி போகிறது, கும்பாபிஷேகங்கள் நடத்துறது, தான தர்மங்கள் செய்கிறது, அன்னதானங்கள் செய்கிறது, இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். எத்தனை கோயிலுக்கு வேணாலும் போகலாம். அந்த யோகம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும், வம்பு வழக்குகள் வந்து தீரும். இப்போ பூர்வீக சொத்துல பராமரிப்பு செலவுகள் தீரும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இருக்கு. அதே மாதிரி இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான லைனில் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. போனோம்னா நமக்கு காசு பணம் இழப்பீடு ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து புதனை எடுத்துக்கிட்டோம்னா புதன் பகவான் வந்து உங்களுக்கு 10வது ராசியில் தான் இருக்கார். 10வது ராசியில் இருந்தால் வேலை வேணும்னா கிடைக்கும். சிலருக்கு வந்து வேலை கிடைக்கிறது பேங்க்கில் வேலை கிடைக்கும், அல்லது ஏதாவது நிதி நிறுவனங்களில் கிடைக்கும், கோயிலில் கிடைக்கும், கோர்ட்டில் கிடைக்கும். அந்த மாதிரியான விதி இருக்குது. ஒரு சிலருக்கு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அக்கௌண்ட்ஸு சார்ந்த வேலைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மீடியாவில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட இப்போ இருக்குது. ஆக கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.